கிச்சன் சிம்னி நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். ஸோ அது கழட்டிடுங்க. இந்த மாதிரி நான் கழட்டிட்டேன் பாருங்கள். கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து போட்டுட்டு அதில் சுட்டண்ணி போட்டுருங்க. சுட்டண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு கடையில் கேஸ்ட்ரிக் சோடான்னு இந்த மாதிரி கிடைக்குங்க. அது போதான அளவுக்கு அது மேலே தூவி விட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக இருக்கும். 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக எல்லாம் அழுக்கெல்லாம் வருது. தண்ணி கூட கொஞ்சம் அழுக்காகிடுச்சு பார்த்தீங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் திருப்பி போட போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா அழுக்கெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம சுத்தமாக துவைச்சி எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆகிடும். இதை நான் ஒரு வாட்டி திருப்பி போட போகிறேன். ஆயில் பாருங்கள், நல்லா மேலோட்டமாக வந்துச்சு. இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அழுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ரொம்ப நேரம் ஊற போட்டால் கூட அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன். இது கெமிக்கல்னால நீங்கள் ஏதாவது ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஹேண்ட் சேஃப்டிக்கு. வீட்டில் குழந்தைங்க பசங்க எதாவது இருந்தாங்கன்னா பாருங்கள், நான் வெளியே எடுத்துகிட்டேன் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு.